காக்கிறவர் அவர் தூங்கல, நீங்க தூங்கிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உங்கள் கால்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாடும். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தாவீது சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை. நீதிமானை தேவன் எப்படி நடத்துகிறார், எதை நாம் விசுவாசிக்கணும்? தாவீதின் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்றாரு. நான் தடுமாறும் பொழுது, என் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நான் சோர்ந்து போகிற நேரம், நான் கீழே விழுவதுக்கு ஏதுவான நேரம், கர்த்தர் கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை தாங்குவதும் தப்புவிப்பதும் பாதுகாப்பதும் தேவ கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. முதல்ல நம்ம எது மேல விசுவாசம் வச்சிருக்கணும்னா, தேவ கிருபை மேல விசுவாசம் வைக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வாழ்க்கை கர்த்தர் அற்புதமாய் நடத்தணும் அப்படின்னா, நம்ம பலத்தின் மேல சாமர்த்தியத்தின் மேல நம்பிக்கை வச்சா நம்ம வாழ்க்கை தடுமாறும். எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, எனக்கு பேச தெரியும், எனக்கு எல்லாத்தையும் செய்ய தெரியும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சுய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தோற்று போவான். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது, என் கால் சறுக்குகிறது என்னும் பொழுது கிருபை என்னை தாங்கிற்று. 2 கொரிந்தியர் 12:9 கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. எது நமக்கு போதுமா? 4 டிகிரி படிச்சுட்டா போதும், கொஞ்சம் காசு சம்பாதிச்சிடலாம், ராத்திரி பகல உழைச்சு சம்பாதிச்சுட்டா லைஃப் செட்டில் ஆயிடலாம். இல்லங்க, கர்த்தருடைய கிருபையை நம்ம பூரணமா பெற்றுக்கொண்டாதான் நம்ம வாழ்க்கை மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வண்டி ஓடுறது கிருபையில ஓடணும். எதுல ஓடணும்? உங்க பலத்துல ஓடிச்சுன்னா எங்க பஞ்சர் ஆகுன்னு தெரியாது, எங்க இன்ஜின் சீஸ் ஆகுன்னு தெரியாது, வழியில மக்கார் பண்ணும், நிக்க வேண்டியதுதான். நிறைய வாழ்க்கை அப்படிதான். கிருபையை நம்புறது இல்ல. கிருபைனா என்னங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் காண்பிக்கிற விசேஷித்த இரக்கம், தயவுக்கு பேர் தான் கிருபை. கிருபைனா என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு காண்பிக்கிற விசேஷித்த, அதனால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் விசேஷித்த தயவு. நீ வேத வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:45 வாசித்தீங்கன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் எதை உதிக்க பண்ணுகிறாராம்? சூரியன் உதிக்க பண்றாராம். அநீதி உள்ளவர்கள் மேலும் அக்கிரம செய்யற மேல நீதி செய்யறவங்க மேல எல்லாருமே எதை பெய்ய பண்றாரு? இப்ப கர்த்தர் இரக்கம் பாருங்க. நல்லவனுக்கும் சரி பொல்லாதவனுக்கும் சரி சூரியன் ஒண்ணு போல என்ன செய்யறாரு? உதிக்க பண்றாரு. மழையும் அப்படிதான், நல்லவன் இடத்துலயும் மழை பெய்யுது, பொல்லாத இடத்துலயும். இது கர்த்தர் எல்லாருக்கும் காண்பிக்கிற ஒரு இரக்கம், எல்லாரும் காண்பிக்கிற ஒரு இரக்கம். இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 6:35, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். யாருக்கு நன்மை செய்கிறாராம்? நீதிமானுக்கு மட்டும் இல்ல, நன்றி அறியாதவன் துரோகி அவனுக்கும் சில நன்மைகளை கர்த்தர் செய்கிறாராம். இது எல்லாரும் காண்பிக்கிற இரக்கம். ஆனா தேவ கிருபைங்கிறது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆபத்து நேரத்துல, சோர்ந்து போகிற நேரத்துல, விடாய்த்து போகிற நேரத்துல தப்புவித்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஒருத்தன் கையில விட்டு கொடுக்காம அந்தந்த நேரத்துல ஒத்தாசை அனுப்பி தப்புவிக்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த தயவுக்கு பேரு தான் தேவ கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை உலகத்தான இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை அவனுக்கு பெய்யுது, சூரியன் அவனுக்கு உதிக்குது, அவனுக்கு ஒரு தேவையான உலக ஆசீர்வாதம் கிடைக்குது. நன்றி அறியாதவன் துரோகி அவனுக்கு கர்த்தர் கொடுக்க தான் செய்யறாரு. ஆனா ஆபத்து வரும் பொழுது அவனுக்கு தப்பு வைக்கிற கிருபை இல்ல. நீங்கள் நானும் சோர்ந்து போகும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஆற்றி தேற்றுகிறார். அவர் வார்த்தையை கொண்டு அல்லது ஒரு அற்புதத்தை செய்து ஒரு ஊழியக்காரர் மூலமா அல்லது ஒரு விசுவாசி மூலமா அல்லது யாரோ ஒரு காரியத்தின் மூலம் என்ன செய்கிறாரு? ஆற்றுகிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், புத்தி சொல்லுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். இந்த கிருபை அவனுக்கு இல்லை. அப்போ இந்த கிருபையைத்தான் தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். இந்த கிருபையில வாழணும், அந்த கிருபையை நம்பி வாழணும், அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு வாழணும். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ கிருபைதாங்க நமக்கு பெரிய ஆசீர்வாதமே. கிருபை இல்லாம படிப்பு, திறமை,
பணம், உலக அதிகாரம், உலகத்தில் இருக்கிற எல்லா சாதகமான சூழ்நிலைகள் வீணானது. கிருபை தான் நம்மை அற்புதமாய் நடத்தும். ஒரு வார்த்தை தாவீது சொல்றார் பாருங்க, 94 சங்கீதத்துல 19 வசனத்தை வாசிங்களேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எது ஆத்துமாவை தேற்றுச்சான்? உம்முடைய ஆறுதல். தாவீது சொல்றாரு முந்தின வசனத்துல, என் கால் சறுக்கும் போது கிருபை என்ன செய்தது? அந்த கிருபை சும்மா இல்லை, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, பேங்க்ல இருக்கிற பணம் நமக்கு ஆறுதலை கொண்டு வராது. நம்ம குடும்பத்துல சில சூழ்நிலை நிமித்தமாய் மனசுல சஞ்சலம், சில இக்கட்டான சூழ்நிலையில வாழ்வா சாவாங்கிற போராட்டம், சில பிரச்சனையை மேற்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டு, அது சில மனிதனால் வருகிற போராட்டம், நம்முடைய திறமையோ பணமோ ஞானமோ படிப்போ நம்மை கைவிட்டு விடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, உலகத்தானுக்கு நம்பிக்கிறோம். அவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு பேங்க்ல பணம் இருக்குப்பா, எனக்கு அரசாங்க உத்தியோகம், நான் செத்தாலும் பென்ஷன் வரும், எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரும், நான் பிசினஸ் பண்றேன், நான் செத்தாலும் என் பிள்ளை அந்த பிசினஸ் பண்ணுவான், நான் நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், வீடு கட்டி இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நான் போனாலும் என் பிள்ளைங்க வாழ்ந்துரும். நீ உலகத்தை நினைக்கிறான். கிறிஸ்தவனும் அதே நினைக்கிறான். அதான் பரிதாபமே. எனக்கு என்னங்க கவலை? நிறைய பெற்றோர் அப்படிதான், பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சுட்டா போதும், பிள்ளைங்க ஆளாயிடுவாங்க. இல்லைங்க, கிருபையில வளருங்க, நீங்க கிருபையில வாழுங்க. படிப்பு பணம் இவை எல்லாம் நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவாது. எஸ்ஐ 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை. மலை விலகுங்களாங்க? மலை விலகுமா விலகாதா? இப்ப நிறைய மலை காணவே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? அப்ப வேதம் எப்படி சொல்லுது பாருங்க, அன்னைக்கே எழுதிட்டாரு பாருங்க, கிமுலையே மலைகள் விலகினாலும் பருவ நிலை. சில மலையை காணன்றான் இல்ல, அரசாங்கம் சொல்றது மலையை குடையாதையா, எவ்வளவு குடைஞ்சு குடைஞ்சு மலையெல்லாம் குன்று போல ஆயிடுச்சுன்றான். ஆனா சொல்றாரு, மலை போல இருக்கிறது கூட என்ன செய்கிறோம்? நீ எதை நம்பி இருக்கிறியோ, மலை போல எதை நம்பி இருக்கிறியோ, உங்க வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், நீ அதை நம்பி இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது உன்னை கைவிடும். சில மனிதரை நம்பி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஆபத்துனா ஒடியாந்துருவாங்க, அந்த மனிதர்கள் விலகி போவார்கள். ஆனா சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப தேவை கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கணும்? ஆண்டவரே எல்லாம் போனாலும் போட்டுப்பா, உங்க கிருபையை மாத்திரம் என்ன விட்டு நினைச்சிடாதரும். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணுங்க. தேவ கிருபைதான் எனக்கு தேவை, தேவ கிருபைதான் என்ன நடத்தும் என்று தேவ கிருபை நீங்க விசுவாசித்து அந்த கிருபையை பற்றி கொண்டா வாழ்க்கை மகிமையா இருக்கும். அல்லேலூயா.